என்னடா உன் ஆளையும் உன் ஆளோட ஃப்ரெண்டு முட்டக்கா நீயும் இன்னும் காணவே இல்லை. இன்னைக்கு அவ கோயிலுக்கு போயிருக்காடா. இந்த டைம்லையா? ஆமா, அப்போ காலேஜ்? இன்னைக்கு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பீரியட் ஃப்ரீயா, மேம் வரமாட்டாங்களாம். அதனால கோயில் போறேன்னு சொல்லிட்டு கேட்டா. சரி ஓகே பார்த்து போயிட்டு வான்னு சொல்லிட்டு நானும் விட்டேன். ஓ, நீங்க விட்டீங்க. ஆமா, என் ஆள் என்கிட்ட பர்மிஷன் கேட்குறா, நான் விட்டேன். ஆளுக்கு ஒரு ஆளை வச்சுக்கிறாங்கயா. உனக்கு ஆளே இல்லாத மாதிரி ஆக்டிங் பண்ணாத. உனக்கு தான் நவமித்ரா இருக்காங்களே, அப்புறம் என்ன? இப்ப எதுக்குடா அவளை இழுக்கிற நீ? எப்பவும் அப்படி என்ன கோவப்படுத்தி பார்க்கறதுல உனக்கு என்ன சந்தோஷம் வருது? சரிடா, கோவப்படாத. என்ன கோவப்படாத? ஆளுக்கு அப்படி என்ன என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. எல்லாரும் என்ன கோவப்படுத்தி கோவப்படுத்தி பார்த்துட்டு இருக்கீங்க. வேற யார் மச்சான் உன்னை கோவப்படுத்தினது? நான் மட்டும்தானே எப்பயும் உன்னை டென்ஷன் பண்றது கோவப்படுத்துறது எல்லாமே. எங்க அக்காடா. அக்கா என்னடா பண்ணாங்க? மச்சான், அக்கா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியா என்ன? ஆமா, என்னடா சொன்ன? நவமித்ராக்கும் எனக்கும் உள்ள சண்டைய ஒன்னு விடாம எல்லாத்தையும் சொல்லிட்டியா? கொஞ்சம் கொஞ்சமா? என்னென்னலாம் சொன்ன? ஒரு சிலதெல்லாம் சொல்லிட்டேன்டா, விடாத. ஏய் மச்சான் மச்சான் சொல்லு ப்ளீஸ், என்னென்னலாம் சொன்ன மட்டும் சொல்லு. இதுக்கு ஏன் இவ்வளோ ஆர்வம் உனக்கு? சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான், சொல்லுடா. காலேஜ் ஜாயினிங் அப்போ உள்ள சண்டை, அதுக்கப்புறம் நீங்கள் லவ் பண்ணும் போது உள்ள சண்டை, இதெல்லாம் சொல்லிட்டேன். இது ரெண்டு மட்டும்தான் சொன்னியா? ஏன்? நீ நவமித்ரா கையை இறுக்கி பிடிச்சல்ல, அதை ஏன் சொல்லல? ஏய் டுபுக்கு, அதையும் தான் சொன்னேன். மச்சான் நிஜமாவா சொல்ற? ஆமாம், நிஜமாக தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் அவன் என்னை கோவப்படுத்தி கோவப்படுத்தி இருந்தாலே நான் போயிட்டு நவமித்ரா கிட்ட சாரி கேட்கணுமா. இன்னைக்கு காலையில் கூட இதை சொல்லி அனுப்புகிறா என்கிட்ட. நேற்று நைட்டு தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அவள் கையை பிடிச்சதை சொன்னப்போ என்னை போட்டு திட்டிக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு காலையில் சொல்லுது, இன்னைக்கு வரும்போது நீ சாரி கேட்டுட்டு தான் வந்தாகணும் அந்த பொண்ணுக்கிட்டேன்னு சொல்லியது. எனக்கு நல்லா கோவம் வந்துச்சு. ஏன்னா அம்மாவோட ஃப்ரெண்டு பொண்ணா அது, அதுக்கப்புறம் தேவையில்லாத பிரச்சனை வருமா, அதனால நான் போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சாரி கேட்கணுமா. நீயே சொல்லுடா மச்சான், என் மேலே மட்டுமா தப்பு இருக்கு நான் போய் சாரி கேட்கறதுக்கு? அவன் மேலேயும் தானே தப்பு இருக்கு. அப்போ ரெண்டு பேரும் சாரி கேட்டால் கூட ஓகேன்னு சொல்லிட்டு சாரி கேட்கலாம். என்னமோடா எனக்கு மனசு இறங்க மாட்டேங்குது சாரி கேட்கறதுக்கு. அவெல்லாம் வந்து சாரி கேட்டானா ஓகே, என்னாலலாம் போயிட்டு சொல்ல முடியாது. அவள் வந்து சொன்னதுக்கப்புறம் நான் ரிட்டர்ன் சாரி சொல்லணுமா வேண்டாமான்னு யோசிச்சு தான் சொல்லுவேனே. இதெல்லாம் உடனே யோசிச்சுட்டு அக்கா கிட்ட சாரிலாம் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அதனாலேயே. ஏன் மச்சான், பேசி முடிச்சிட்டியா? ஏன்டா டேய் பொறுக்கி நாயே, நான் எவ்வளோ டென்ஷனில் கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னம்மா வந்து இருந்துக்கிட்டு பேசி முடிச்சிட்டியான்னு கேட்குற? அப்படியே ஒரு குத்து குத்துன்னு நினச்சிக்கோ. மழை பெஞ்சு நின்ன மாதிரி இருக்குடா நீ பேசி முடிச்சதுக்கு அப்புறம். இருக்கும்டா, இருக்கும், உனக்கு எல்லாம் இருக்கும். சரி ஓகே, ஜாயினிங் அப்போ என்ன சண்டை நடந்துச்சு உங்க ரெண்டு பேருக்குள்ள? என்ன ஜாயினிங்? அதான் அக்கா கிட்ட சொன்னேன்னு சொன்னியே, காலேஜ் ஜாயினிங் அப்போ நடந்த சண்டைன்னு. சொல்லிட்டேனா? ஆ சொல்லு. அது ஒன்றும் இல்லைடா. காலேஜ் ஜாயினிங் அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நான் நடந்து வந்துட்டு இருந்தேன். அவளும் என் எதிர்க்க வந்துட்டு இருந்தா. அப்போ எனக்கு ஃப்ரெண்டில் போன ஒருத்தன் அவளை இடிச்சு விட்டாடா. அதுக்கு நான் தான் இடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு என்னை போட்டு திட்டிக்கிட்டு இருந்தாடா அன்னைக்கு. என்ன சொல்ற? ஆமாம். அந்த பையன் சாரி கேட்கலையா? அந்த நான் இடிச்சிட்டு அவன் நடந்து போயிட்டான். அவனை பார்த்து தேடுறதுக்குள்ள இவன் என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டா. அதோட அவனை தேடுறதையும் நான் மிஸ் பண்ணிட்டேன். அப்போ கடைசியில் நீ இடிச்சதாதான் பேர் வந்துச்சு. ஆமாம். இப்போ எதுக்கு சிரிச்ச? இல்லை மச்சான், உனக்கு மட்டும் ப்ராப்ளம் எப்படிலாம் வருது பத்தியா, அதை நினைக்கும் போது சிரிப்பு வந்துச்சுடா. டேய் நாயே, இன்னொரு வாட்டி சிரிச்சேன்னு தெரிஞ்சது பல்ல தட்டி கையில் கொடுத்துருவேன். வாய் மூடு. சரி மச்சான், இனி சிரிக்க மாட்டேன், நீ கோவப்படாத. ஆனால் எங்கள் அக்கா ஒன்று சொல்லுச்சுடா நேற்று. என்னன்னு? நான் நவமித்ரா கை பிடிச்சேன்ல, அப்போ நாடிக்கிட்ட தான் இறுக்கி பிடிச்சேன்னு சொன்னேன்னா, சொன்னப்போ எங்கள் அக்கா நல்லா திட்டி விட்டுருச்சு. ஏன்னா? ஏன்னா ஆம்பளைங்களோட கை ரொம்ப ஸ்ட்ராங்காக ரஃப்பாக இருக்குமா. அதுவும் நம்ம அவங்க கையை பிடிக்கும் போது நம்ம ரொம்ப கோவத்தில் இறுக்கி பிடிச்சிருவோம். அப்படி இறுக்கி பிடிக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப வலிக்கும் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஏன் நமக்கெல்லாம் வலிக்காதா? நம்மளும் அதே போல தானே? இல்லைடா, லேடிஸை காட்டிலும் ஜென்ஸுக்கு தான் அதிக ஸ்ட்ராங் உண்டு. இதுவே ஒரு லேடிஸ் வந்து நம்ம கையை பிடிக்கிறதுக்கும் நம்ம போயிட்டு ஒரு லேடிஸோட கையை பிடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குடா. ஏன் மச்சான், நிறைய பொண்ணுங்க கையை பிடிச்சிருக்க போலையா அப்போ நானே? டேய் கழுத. யூ மீன் டாங்கி? ஆமாம் கழுத, டாங்கி கழுத தான். நான் என்ன சொல்லிட்டு இருந்தா நீ என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க கிறுக்க சொன்னே? சரி, நீ முழுசா பேசி முடி. அப்போ நீ மூடிட்டு கேளு. ஓகேடா. அக்கா சொன்னது என்னன்னா, ஜென்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அப்படி லேடிஸோட கையை அந்த நாடிக்கிட்ட பிடிக்கும் போது ரொம்ப வலிக்குமா அவங்களுக்கு.
அதுதான் அக்கா சொல்லுச்சு இப்போ இதுக்காகவாச்சும் சாரி கேளுன்னு. போதுமா? புரிஞ்சுதா இப்போ? ஓ, அப்படியா? செருப்பால் அடிப்பேன் நாயே. சரி சரி, கோவப்படாத, சும்மா சொன்னேன். அக்கா சாரி கேட்க சொன்னாங்களே, எப்போ சாரி கேட்குற மாதிரி முடிவு? துபார் மச்சான், தேவையில்லாம டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. காலையில இருந்து எப்போ காது ஃபுல்லா சாரி 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 சாரி. எதுக்கு நான் போயிட்டு சாரி கேட்கணும் அவகிட்ட? என்னெல்லாம் சாரி கேட்க முடியாது. சரிடா, நீ சாரி கேட்காத, உன் இஷ்டம் போல நட, போதுமா? ஆ, அப்படி வா. இப்பதான் நீ என் ஃப்ரெண்டு. ம். சரி, கிளாஸ் ரூம் போலாமா? ஆமா, உன் ஆள் தான் இல்லையே, அப்ப போலாம் வா. நவமித்ராவும் இல்லை. அடி கொடுத்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல. ரைட்டு விட்டே, கிளாஸ் ரூம் போலாம் வா. ம், வா. என்ன இன்னுமே காணல இவங்கள? நேத்து தான் நல்லா பேசுச்சிங்க, வருவேன் வரமாட்டேன்னு ஒன்று சொல்லிட்டு போச்சிங்களா? இன்னும் காணல ஆளுங்கள அதுங்கள. நவமித்ராவும் அனினாவும் எங்க? இன்னுமே காணல. நேத்து நல்லா தானே பேசிட்டு போனாங்க, இன்னைக்கு ஏன் வரல? லீவ் போடுவேன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூட இல்லையே. எதனால இன்னும் வராம இருக்காங்க? ஒருவேளை ஃபர்ஸ்ட் பீரியட் ஃப்ரீன்னு சொல்லவே கிளம்பிட்டு எங்கேயோ போயிருக்காங்களோ? அப்படின்னா கிளாஸ் ரூம் வந்துட்டு சொல்லிட்டு போகலாம்ல, எதுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டா போகணும்? ஒருவேளை திடீர்னு மேம் வந்தாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? ஸ்டூபிட் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லாமலே லீவ் போட வேண்டியது. இதுங்க லீவ் போட்டுச்சுங்களா இல்லை எங்க வெளியே போச்சுங்களான்னு தெரியல. இந்த பொண்ணு தான் நேற்று நல்லாவே பேசுச்சுல்ல அவங்க கிட்ட, ஒருவேளை சொல்லியிருப்பாங்களோ, கேட்டு பார்ப்போம். ஏன் என்ன ஆதித்யன் திடீர்னு என்ன பார்த்து சிரிக்கிறீங்க? இல்ல, இன்னைக்கு பார்க்க கொஞ்சம் கியூட்டா இருக்க மாதிரி தோணுச்சு, அதான். ஓ மை காட், ரியலி? எஸ். தேங்க்யூ ஸோ மச் ஆதித்யன். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். காலையில என்ன சாப்பிட்டீங்க? எப்பவும் போல டிஃபன் தான் சாப்பிட்டேன். ஓகே. நீங்க சாப்பிட்டாச்சா? ஆ, சாப்பிட்டேன். சாண்ட்விச் சாப்பிட்டு வந்தேன். ஹே, சேம். ஓகே. இன்னைக்கு இன்னும் நவமித்ராவும் அனினாவும் வரல, ஏதாச்சும் தெரியுமா? இல்ல ஆதித்யன், உங்ககிட்ட எதுவும் சொல்லிட்டு போகலையா? நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்களோன்னு இப்பதான் நினைச்சிட்டே இருந்தேன். அப்போ உங்ககிட்டயும் எதுவும் சொல்லலையா? இல்லையே. ஒய் ஆதித்யன், ஏன் திடீர்னு இப்படி ஷாக் ஆயிட்டீங்க? முகத்துல இருக்க சிரிப்பும் போயிடுச்சு. அனினாவும் நவமித்ராவும் வந்தாதான் உங்களுக்கு ஹாப்பியோ? ஹே யார், வாட் ஆர் யூ சேயிங்? நீங்களும் எனக்கு குட் ஃப்ரெண்ட் தான், அப்படின்ன போது நான் உங்ககிட்ட இருந்தாலும் ஜாலியாக தான் இருப்பேனே, சரிங்களா? நிஜமா தான் சொல்றீங்களா? எஸ், ட்ரூத். தேங்க்யூ ஸோ மச். ஆனால் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பீரியட் வந்து ஃப்ரீன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும்ல, அதனால எங்கன்னா சும்மா வெளியே கறங்கிட்டு வருவாங்களா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆ, எனக்கும் லைட்டா அப்படி தோணுச்சு. இருந்தாலும் அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கணும்ல, நம்மள ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட எதுவும் சொல்லாமலே போயிட்டு இருக்காங்க. அந்த ஒரு டவுட்ல ஒருவேளை உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்களோன்னு நினைச்சிட்டு தான் கேட்டேன். ஓ இல்லை, அவங்க என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லை. இட்ஸ் ஓகே. ஓ மை காட், ஆதித்யன் இன்னைக்கு என்கிட்ட எவ்வளோ நல்லா பேசியிருக்கான். ஐயோ, நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது போல எப்பயும் பேசினா என்னடா உனக்கு? ஒருவேளை அனினாவும் நவமித்ராவும் வராததுனால தான் இன்னைக்கு என்கிட்ட இவன் நல்லா பேசினானோ? இருக்கலாம், சொல்ல முடியாது. கவி, ஆ சொல்லுங்கப்பா. இங்க வா, ஆர்டர் இருக்கு, பேக்கிங் பண்ணணும். ஓ இதோ வரேன்ப்பா. ஹே, போட்டோவை விட நேர்ல பார்க்க செம்மையா இருக்காளே. கூப்பிடுவோம். கவி. ஆ யார் இவங்க? என் பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. ஹலோ. ஆ சொல்லுங்க. ஹாய் கவி, எப்படி இருக்க? நீங்க நீங்க யாரு? ஹே கவி, என்ன தெரியலையா? சாரி, ஞாபகம் இல்ல. யாருன்னு சொல்ல முடியுமா? என்ன கவி, என்ன போய் ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்ட? சாரிங்க, நிஜமாவே ஞாபகம் இல்ல. ச்சே, மனசே கஷ்டமா இருக்கு. ம் யார் இது? இது வரைக்கும் நான் இவங்கள பார்த்ததே இல்லையே. சாரிங்க, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு வாட்டி மட்டும் ஞாபகப்படுத்துங்க. கவி, நான் விச்சு. விச்சுவா? ஆமா கவி, நான் விச்சு தான். ஏன் இவ்ளோ ஷாக் ஆகுற? சாரி, இவ்ளோ நாள் தேடிட்டு இருந்த விச்சு இவங்களா? என்னால நம்பவே முடியல. என்ன அப்படியே பார்த்துட்டே இருக்க? நான் தான் விச்சுன்னு உன்னால நம்ப முடியலையோ? ஆ ஆ ஆ ஆ ஏதாவது ஒன்னு சொல்லுமா. நம்ப முடியல. ஐயோ,
நிஜமாவா சொல்ற? அப்போனா உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? நம்ம சின்ன வயசுல ஜாலியா விளையாண்டது எல்லாமே மறந்துட்டியா? என்ன எல்லாம் ஞாபகம் இருக்கா? எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. இந்த விச்சு விச்சு இவனா? என்னால என் கண்ணை சுத்தமா நம்பவே முடியல. விச்சுவா? அப்போ நீ எல்லாமே மறந்துட்டியா? ம் நீ பொய் சொல்ற கவி. உன் கண்ணுல நான் அந்த பொய்ய பாக்குறேன். ம் ஆ ஒன்னும் இல்ல கவி. என்ன நீ ஞாபகம் இருக்குன்னு சொல்ற வரைக்கும் நான் உன் பின்னாடி சுத்திக்கிட்டே இருப்பேன் கவி. கண்டிப்பா நீ விச்சுவை மறந்துருக்க மாட்ட. அது எனக்கு நல்லா தெரியும். உன் பொய்ய சீக்கிரம் உடைக்கிறேன். ஏன் கவி, நிஜமா ஒண்ணு கூட ஞாபகம் இல்லையா? இல்ல. அப்போ நான் தான் விச்சுன்னு சொன்னப்போ அவ்வளோ ஷாக்கான. அது அது தெரியல, திடீர்னு அப்படி வந்துச்சு. என்ன கவி திக்கி திக்கி இருக்க? நான் திக்கலைங்க, எனக்கு பேச்சே அப்படிதான் வரும். எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். மறுபடியும் நான் வருவேன் கவி. அப்போ ஞாபகம் வந்தா சொல்லு. இல்ல வராதீங்க, எனக்கு நீங்க யாருன்னே தெரியாது. கண்டிப்பா வருவேன் கவி. பாய். இவங்க யாரு? திடீர்னு வந்து என்ன குழப்பி விட்டுட்டு போறாங்க. அப்போ அதித் விச்சு இல்லையா? அதனால தான் அதித் வந்துட்டு நான் தான் விச்சுன்னு ஒரு வார்த்தை வந்து என்கிட்ட சொல்லாமலே இருந்தாங்களா? அப்போ நிஜமாலே விச்சு இவங்களா? கடவுளே, விச்சுவா? நம்பவே முடியல, மனசு ஏத்துக்கவே மாட்டேங்குது. பரவாயில்ல, இன்னைக்கு கொஞ்சம் நேரமே வேலை முடிஞ்சுது. இன்னைக்கு எப்படியாச்சும் போய் சுடரை பார்த்துட்டு வரணும். நேற்று அவள் ஃபோன் பண்ணப்போ கேஸ் வந்ததோட சரி, இன்னும் அவகிட்ட பேசலை. இப்போயாச்சும் ஃபோன் பண்ணி பேசலாம். நவமித்ரா காலேஜ் முடிஞ்சு சீக்கிரமாக வந்தால் நல்லாயிருக்கும். மனசே சரியில்லை, என்னமோ மாறி ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஃபோன் அடிக்குது. ஹலோ, சொல்லு கண்மணி. சுடர், என்ன ஆச்சு? ஒரு மாதிரி பேசுகிற. மனசே சரியில்லை கண்மணி, என்னவோ மாறி இருக்கு. ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தோணுது. பிள்ளைங்க எப்போ வீட்டுக்கு வரும்னு இருக்கு. ஏ சுடர், என்னம்மா திடீர்னு பிள்ளைங்கள பற்றி என்ன ஆச்சு? என்னன்னு தெரியல கண்மணி, ஆனால் ஒரு மாதிரி இருக்கு. சுடர், என்னமோ எனக்கு புரியல. நான் கிளம்பி வரேன். நீ எதையும் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத. இப்போ நான் வருவேன், சரியா? ம் சரிடி, வைக்கிறேன், வரேன் இரு. அலங்காரம் எவ்வளோ அழகா பண்ணி வச்சிருக்காங்க பாருடி. ஆமாம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கல்ல. நேற்று நான் யூடியூப்ல இந்த கோவிலை சர்ச் பண்ணி பார்த்தேன்டி. அப்போ நிறைய பேர் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க, நல்ல கோவில், நல்லா நினச்சதெல்லாம் பழிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொன்னப்போவே எனக்கு சந்தோஷமாயிடுச்சு. எப்போ போவோன்னு இருந்துச்சு. ஆனால் நீ மட்டும் இன்னைக்கு வந்துடலன்னு வச்சுக்கோ, நான் கண்டிப்பாக தனியாக வந்திருப்பேன். ஆஹா, இது தெரியாமல் போயிடுச்சே. இல்லாட்டி நான் உன்னை தனியாகவே அனுப்பி விட்ருப்பேன். அனுப்பிவிடுவேன். எங்கே போனாலும் உன்னை கூட்டிகிட்டு தான் போவேனே நான். ஏண்டா மச்சான், இன்னைக்கு இவங்க பேசி தீர்க்க மாட்டாங்க போலயே. கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு அமைதியாரு. மாட்டினோன்னா அவ்வளோதான் நம்ம. சரிடா மச்சான், பேச மாட்டேன். சரி, நீ போய் யாரும் இந்த பக்கம் வராம பாத்துக்கோ. நான் போறேன் பக்கத்துல அங்க நிக்க. மச்சான், படப்படன்னு இருக்குடா எனக்கு. டேய் அமைதியா இருடா. நானே எங்க மம்மி டாடியை நினைச்சு பயந்துட்டு இருக்கிறேன். நீ வேற. உங்க மம்மி டாடிலாம் எப்படி இருந்தாலும் ஒத்துக்குவாங்கடா. என் நிலமை யோசிச்சு பாரு, பிடிச்சி போலீஸ்ல கீலீஸ்ல போட்டாங்கண்ணா. ஏய் சே, அப்படிலாம் விட்டுருவேண்ணா நானு. ப்ளீஸ்டா மச்சான், அப்படிலாம் விட்டுறாத என்ன. விடமாட்டேன். நான் அங்க தாலி கட்டுறதுக்கு போறேன். நீ யார் வராம பாத்துக்கோ. சரிடா, பயமா இருக்கு. ஏ அங்க போய் பாத்துக்கோ போ. என்னமோ இவன் தான் தாலி கட்டுற மாதிரி ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் போறேன். போ. சரி, கோயிலுக்கு எதுக்காக வந்த? சாமி கும்பிட தானே, அதை ஃபஸ்ட்டு பண்ணு. ஆமால, சரி ஓகே, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத கொஞ்ச நேரம். சரி. கடவுளே, இந்த பொண்ணு வேண்டது எல்லாமே நடக்கணும். அவளுக்காக வேண்டதுக்கு வராம அவ ஃப்ரெண்டுக்காக வந்து அவ ஃப்ரெண்டுக்காகவே வேண்டுறா. கியூட் நீ. நம்மளும் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி வேண்டிக்கலாம். கடவுளே, எப்படியாச்சும் எனக்கும் வருணுக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும். எந்த தடங்களும் வரக்கூடாது. நவமித்ரா கண்ணை மூடிட்டா. இதான் சான்ஸ். எப்படியாச்சும் இப்ப தாலி கட்டிடணும். கடவுளே, அவ கூடவே கடைசி வரையும் ரொம்ப சந்தோஷமா வாழணும்பா.